கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாளர்களாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மேற்கொண்டாளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவர்கள். அவர் ஒரு முறை கூறுகின்றார், ஒரு சிறு உதாரணத்தை அவர் கூறுகின்றார். ஒருவன் நெல்மணிகளை விதைத்திருக்கிறான். நெல்மணிகளை விதைத்திருக்கின்ற பொழுது இரவிலே சத்துருவானவன் சாத்தானானவன் வந்து களைகளையும் அந்த நெல்மணிகளுக்கு இடையே விதைத்து விடுகின்றான். உடனே அந்த வேலைக்காரன் பார்த்து சொல்கின்றான், ஆண்டவரே, நம் வயல்களிலே களைகள் அதிகமாக இருக்கின்றது, அந்த களைகளை பறித்து போடுவோம் வாருங்கள் என்று அவன் கூறுகின்றான். அப்படி கூறுகின்ற பொழுது அந்த எஜமானவன் சொல்கின்றார், வேண்டாம் வேண்டாம், நீ களைகளை இப்பொழுது பறிக்க வேண்டாம். களைகளை பறிக்கின்ற பொழுது நீ நெல்மணிகளையும் சேர்த்து பறித்து விடுவாய். ஆகையினாலே களைகளையும் நெல்மணிகளோடு சேர்த்து வளரவிடு. அந்த அறுப்பின் காலத்திலே நெல்மணிகள் எல்லாம் அறுக்கப்பட்டு நெல்மணிகள் எல்லாம் களஞ்சியங்களில் சேர்க்கப்படும். களைகளோ அவியாத அக்கினியிலே போட்டு அவிக்கப்படும் என்று எரிக்கப்படும் என்று அவர் சொல்கின்றார். பொதுவாக நம் விவசாயத்திலே களை எடுப்பது என்பது ஒரு வகையான விவசாய முறை. அது எப்பொழுது செய்வார்கள் என்றால், விதைத்து பயிர் ஓரளவு வளர்ந்திருக்கிற பொழுது களைகளை எல்லாம் அகற்றுவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் கூறுகின்றார், களைகளையும் சேர்த்து வளரவிடு, பயிரோடு சேர்த்து களைகளையும் சேர்த்து வளரவிடு என்று கூறுகின்றார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் அக்கிரம காரியங்களை செய்து நாம் பிறருக்கு விரோதமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நமக்கு ஒன்றும் நடப்பதில்லை, நாம் நன்றாகத்தான் வாழ்கின்றோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பு என்ற ஒரு நாளை வைத்திருக்கிறார். அதாவது எப்படி அந்த நெல்மணிகளை அறுத்து அறுவடையின் காலத்திலே நாம் நெல்மணிகளை களஞ்சியத்திலே சேர்த்து அந்த களைகளை எல்லாம் எடுத்து அக்கினிகளை எரிக்கிறோமோ, அதுபோல ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்ற ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மை உத்தமமாக வாழ்ந்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அந்த களஞ்சியமாகிய அந்த நித்திய பரலோகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை கீழ்ப்படியாமல் அக்கிரம காரியங்களில் ஈடுபட்டு பிறரை, அதாவது நீதிமான்களை துன்பப்படுத்துவது, பிறருடைய பொருளை இச்சிப்பது, பிறருடைய காரியங்களை அபகரிப்பது போன்ற காரியங்களை செய்து பிறருக்கு விரோதமான பல நியாயங்களை புரட்டுவது போன்ற காரியங்களை செய்பவர்கள், அவர்களை எப்படி இந்த அவியாத அக்கினியிலே போட்டு இந்த களைகளை எரிப்பார்களோ அதுபோல ஆண்டவர் அந்த அவர்களை எல்லாம் அந்த சத்தானோடு சேர்த்து அந்த அக்கினியிலே நித்திய அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். ஆகையினாலே அன்பானவர்களே, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார். நாம் ஆண்டவருக்கு உண்மை உத்தமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சில சோதனைகள் நம் வாழ்க்கையிலே வரலாம். ஆனாலும் கூட நம்ம ஆண்டவர் அவர்களிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிறார். ஆனால் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து உண்மையை உத்தமமாக வாழ்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற சோதனைகளில் இருந்து ஆண்டவர் மீட்க வல்லமைகள் வர இருக்கின்றார். இந்த வாரம் முழுவதுமே நாம் கொண்ட சோதனைகளை குறித்து, கவலைகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். ஆகையினாலே இது ஒரு வகையான சோதனை. நாம் தேவபக்தியின் மூலமாக நடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது, பிரயாசப்படுகின்ற பொழுது பல சோதனைகள் வரும். அப்படிப்பட்ட சோதனைகளையும் நாம் சகிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் அதற்கு துணையாக இருக்கின்றார். அவர் அவற்றிலிருந்து விடுதலையாக்க நமக்கு வழிவகை செய்கின்றார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், கலைகள் நினைத்துக் கொள்ளும், நம்மை ஒன்றும் செய்யவில்லை, நாம் பயிர்களோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று. ஆனால் அந்த அறுப்பின் காலம் வருகின்ற பொழுது, அந்த நியாயத்திற்கு நாள் வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த களைகள் ஒரு நாளும் களஞ்சியத்துக்குள் கொண்டு சென்று சேராது. அவைகள் நெருப்புக்கு, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை எண்ணி பார்த்து நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.